2 பொருத்தம் போதும். ம். இப்ப 10 பொருத்தல குழந்தை பாக்கியம் இருக்கும். ஆ. மகேந்திர பொருத்தம் அதுல இருக்கும். ம். இது 5ஆம் அதிபதி நல்லா இல்லைன்னா ம். குழந்தை கிடையாது. சந்திர நட்சத்திரம் 3 வரும், ம். செவ்வாய் நட்சத்திரம் 3 வரும், ம். சூரிய நட்சத்திரம் 3 வரும், குரு நட்சத்திரம் 3 வரும். இந்த 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் வந்தாலும் திருமணம் பண்ணீங்க. எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ம். சூரியனும் சனியும் சம்பந்தப்பட்டாங்கன்னா தகப்பனுக்கும் மகனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நீங்க நல்ல நேரம், யமகண்டம், ராகு காலம் அவர் பார்த்துப்பாரு. ம். ஸோ கடவுளுக்கு தெரியும் இந்த நேரத்தில் ஏன் குழந்தை பிறக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த காவி சட்டை போட்டு ஜோசியம்னா அவர் சித்தர் அவர். ஸோ இதெல்லாம் தப்பான விஷயம். ஜோதிடன்றது ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு ஒரு யோகா டீச்சர் மாதிரி, ஒரு கணக்கு டீச்சர் மாதிரி, ஒரு அறிவு டீச்சர் மாதிரி. இது ஒரு கணித சார்ந்த அறிவியல், அவ்வளோதான். யோகாதிபதி தசையில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது யோகமாக தான் பிறக்கும். ஸ்ரீ வராகி டிவி மற்றும் RL ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை இணைந்து வழங்கும் வராகியும் நானும் ஆன்மீக நிகழ்ச்சி நாள் 7 நவம்பர் 2025, நேரம் மாலை 5 மணி முதல் வேலூர் ஸ்ரீதலம் ஸ்ரீ வராகி சேஸ்திரம் பீடாதிபதி யாக ரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன், நடிகை தாரணி, நடிகை சாந்தி வில்லியம்ஸ், நடிகை ஜோதிமீனா, பேராசிரியர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன், ஸ்ரீ அரோரா புரொடக்ஷன் விஷ்ணு பிரியா, திருமதி சாரா, இயக்குனர் பாரதி கண்ணன், ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் செந்தில்குமார், வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலவாணன், ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத், இயக்குனர் KVB நவீன், சமூக ஆர்வலர் சாஷா, நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர். வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுக. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9363872378 9003887850. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிடம் ரீதியான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்மளுக்கு தெளிவாக பதிலளிப்பதற்காக உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலா சார் இணைந்திருக்கிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறம்மா, சொல்லுங்க. ஓகேங்க சார். இப்ப நம்ம குழந்தை இப்ப மாசமா இருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டேட்ல இந்த டைம்ல வந்து பிறக்கணும் அப்படின்லாம் முன்னக்கூட்டியே போய் ஜோதிடரை பார்த்துட்டு பண்ணிட்டு வராங்கல்ல சார். அது வந்து சரியா தவறா சார்? இல்லைம்மா, அது நிறைய பேர் எனக்கு கிளைண்ட்டு கேட்பாங்க, நிறைய பேர் ஃபேஸ்புக்லையும் கேட்குறாங்க. அது உண்மையிலே முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா நமக்கு எப்போ குழந்தை பிறகுன்ற முடிவை கடவுள் எடுத்துப்பாரு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு குழந்தை எப்போ உருவாகணும், அது எப்போ வெளியே வரணுன்ற அந்த எல்லாமே அந்த கடவுள் தான். ரிமோட் கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் அது, ஆமா. நம்மகிட்ட கிடையாது. இந்த ஜோசியர்கள் என்ன பண்ணுறா, சில பேர் பணத்துக்காக பண்ணுறாங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன் பண்ண வேணாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒருத்தன் கேட்குறான்னு வச்சுங்களேன், இப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே சனியும் சூரியனும் ஒன்றா இருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தை பிறகு லக்னம் குறிச்சிருவீங்க. ஆனால் இந்த கிரக இணைவை மாற்ற முடியாது. ஓகே சார். இந்த மாதம் ஃபுல்லாகவே சூரியன் இங்கே தான் இருப்பார், ஓகே சார். செவ்வாய் இங்கே தான் இருப்பார். ஓகே சார். இப்போ இந்த சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கும்போது குழந்தை பிறக்கக்கூடாது. சரிங்க சார். இப்போ இதை மாற்ற முடியுமா? மாத்த முடியாது. மாற்ற முடியாது. இனி என்ன லக்னம் போட்டாலும் இந்த கிரகம் சம்பந்தம் தான். ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று குழந்தையுடைய தந்தைக்கும் அவருக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்காது. ஓகே. ஒருவேளை அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்ததுன்னா அந்த குழந்தைக்கு வேலையை கொடுக்காது. சரிங்க சார். வேலையை கொடுத்தனா உடம்புல அந்த பசங்களுக்கு கால்சியம் சொன்ன குறைபாடை கொடுத்துரும். ஸோ ஏதாவது டிஃபிகல்ட்டி கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் இது. சரிங்க. அது இந்த காம்பினேஷன் வச்சுட்டு இந்த 12 லக்னம் எந்த லக்னம் கொடுத்தாலும் இது நடக்கும். அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சுட்டு நீ எப்படி நீங்கள் இப்போ சேதனை கொடுப்பீங்க? ரெண்டாவது பாருங்க, இன்னைக்கு சுக்கிரனும் கேது வைக்கிறாங்க. இதுவும் ஒன்றா இருக்கக்கூடாது. இப்போ சுக்கிரனுக்கு கேது பிரித்து போட முடியுமா? முடியாது. நம்ம எப்படி போட முடியும்? முடியாது. ஸோ பிளானட் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த 2 கிரகம் இருந்தாலும் பெண்களுக்கு இருக்கக்கூடாது. பெண்களுக்கு இருந்தால் சில பாதிப்பு ஏற்படும். அப்போ இந்த மாதிரி கிரக இணைவு இருக்கும்போது நீ எந்த லக்னம் குறித்து கொடுத்தாலும் அந்த காரகமோ அந்த பாவகமோ கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ நல்ல நேரம் பார்ப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரம் ராகு காலம், யமகண்டம், திங்கக்கிழமை இந்த காலம் ராகு காலம். ஸோ இது வந்து ஜாதகம் கிடையாது. இந்த பிளானட் இணைவு தான் ஜாதகமே. எந்தெந்த பிளானட் யாரோட சேர்ந்தா நல்லது கெட்டதுன்னு. இப்போ இந்த குரு தூக்கி இங்கே போட்டால் நல்லது, தூக்கி போட முடியுமா? முடியாது. இந்த குரு தூக்கி இங்கே போட்டால் நல்லது, தூக்கி போட முடியுமா? எனக்கு இந்த மாதிரி இணைவு இருந்தால் தான் நல்ல ஜாதகம். அப்போ கிரக காம்பினேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் தேதி கொடுக்கணும். அதனால உங்களுக்கு இந்த கிரக இணைவுல தான் குழந்தை பிறக்கணுன்றது விதி. ஓகே. அந்த விதி யாரால மாற்ற முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இந்த குழந்தை பிறப்பு சிசேரியன் டேட் கொடுக்கறது உண்மையாலுமே அது ஹம்பக்கு. அது
ஒரு நம்ம யூஸும் கிடையாது. பார்க்கவே கூடாதா? இல்ல சரியான பார்க்க முறையில தேவையில்ல. பார்க்கவே பார்க்க வேணாம். தேவையில்ல. ஏம்மா இந்த 2 கிரகம் நீ இருக்கக்கூடாதும்மா. ம். சனியும் சூரியனும் பார்க்கக்கூடாது. ம். இப்ப விஜயோட ஜாதகத்துல பார்த்தாலும் சனியும் சூரியனும் சம்பந்தம். ம். இது உலகம் தெரிஞ்ச விஷயம். அவங்க ஆ. அப்பாவுக்கு அவருக்கும் சண்டையா இல்லையா? ஆமா. இருக்குங்களா? இது உங்களுக்கு சும்மா உதாரணம் சொல்றேன். இந்த மாரி எந்த ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் ம். சூரியனும் சனியும் சம்பந்தப்பட்டாங்கன்னா தகப்பனுக்கும் மகனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சப்போஸ் இருக்கு அப்படின்னா மகனுக்கோ தந்தைக்கோ வேலை இல்லாம இருக்கும். இதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? ம். அப்போ இந்த கிரகங்கள் சம்மந்தப்படும் போது அந்த சம்பவம் நடக்கும். நீங்க எந்த லக்னம் குறிச்சு கொடுத்தாலும் கண்டிப்பா நடக்கும். ஓகே நீங்க சார். நல்ல நேரம், யமகண்டம், ராகு காலம் அவர் பார்த்துப்பாரு. ம். ஸோ கடவுளுக்கு தெரியும் இந்த நேரத்தில் ஏன் குழந்தை பிறக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்க எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸடு. ம். இங்க எதையுமே யாரும் மாற்ற முடியாது மாத்த கிடையாது. முடியாது. எல்லாம் ஃபிக்ஸடு. இன்னைக்கு இந்த கிரகம் இணைவு, இந்த 2 கிரகம் இணைவு இருக்கக்கூடாது. இந்த செவ்வாயும் புதன் இணைஞ்சிருக்குது. இதுவும் சில நேரத்தில் இருக்கக்கூடாது. இதுவும் நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சுன்னு இன்னைக்கு சிசேரியனுக்கு 12 மணிக்கு கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும்? முடியாதுதான். பிளானட்டை மாத்தினா மட்டும் தான் ம். முடியும். பிளானட்டை நம்மளால மாற்ற முடியாது. நம்ம அவ்வளோ பெரிய ஜோசியரா? ம். புரியுது. நம்ம ஒரு கணிதர் தான். ஜோதிடன்றது ஒரு கணிதம் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஜோசியம் நடக்குது. ஜோசி சொன்னாவே அவனை வந்து சித்தராக்கிடுறாங்க. ஆமா. இப்போ ஒரு புது ட்ரெண்ட் அது. ம். ஒரு காவி சட்டை போட்டு ஜோசி சொன்னா அவர் சித்தர் அவரு. ஸோ இதெல்லாம் தப்பான விஷயம். ஜோதிடன்றது ஒரு டீச்சர் மாதிரி, ம். ஒரு யோகா டீச்சர் மாதிரி, ஒரு கணக்கு டீச்சர் மாதிரி, ஒரு அறிவு டீச்சர் மாதிரி. இது ஒரு கணிதம் சார்ந்த அறிவியல் அவ்வளவுதான். ஓகே, ஓகே. நீங்க ஜோசியரா பாருங்க. ம். சாமின்னு சொல்லாதீங்க. அவருக்கும் உங்களை மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. ம். நல்லது, கெட்டது, ஆசை, பாசை, காமம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவரை யோகி ஆக்கிறீங்க, சித்தர் ஆக்கிறீங்க. அவர் குறிச்சு கொடுத்தா மாறவே மாறாங்க. எப்படி இந்த 2 நாடத்தையும் மாத்தாரு அவரு? அதுதான் மாத்த முடியாது. ஜோசியர் அவ்வளவுதான். ஓகே சார். கணிக்க முடியும் தவிர விதியெல்லாம் எந்த ஜோசியரும் மாற்ற முடியாது. தயவு செஞ்சு யாரும் எந்த ஜோசியத்தையும் பணத்தை கொடுத்து பண்ணாதீங்க. சில ஜோசியர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. சில ஜோசியர் காசை வாங்கிட்டு குறிச்சு கொடுக்குறாங்க. குறிச்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் நடக்குது. பிளானட் என்னமோ அது நடக்க தான் செய்யும் அது. சரிங்க சார். இப்ப சிலரோட வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் வரணும்னா, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். ம். அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தந்தைக்கு யோகம் வரும் அப்படின்லாம் சில ஆமா. விஷயங்கள் சொல்றாங்க. உண்மையிலே அது சரியா? இல்ல அது பார்க்கலாமா? அது உண்மையா சார்? இல்ல அதுவும் சும்மா தான். ஏன்னா நீங்க எப்போ வாழ்க்கையில முன்னேற போறீங்கன்றது உங்க ஜாதகத்துல உள்ள தசாபுத்தி சொல்லும். இப்போ ம். இன்னைக்கு விருச்சிக லக்னம் போட்டோம் நம்ம ம். ஆரம்பிக்கும் போது. இந்த விருச்சிக லக்னத்துக்கு 2, 5 கூடிய தசை நடந்ததுன்னா ஆ. அந்த நேரத்துல பிறகுற குழந்தை எல்லாமே யோகமா தான் பிறக்கும். ஓகே. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் திருமணமும் நடக்கும். நடக்கும். ம். இப்ப இன்னைக்கு நம்ம போட்ட லக்னத்தை வச்சு பேசுவோம் நம்ம. இன்னைக்கு விருச்சிக லக்னம் ஓடுது. ம். இப்ப விருச்சிக லக்னம் ஓடுற ஒரு ஆளுக்கு குரு தசை நடக்குது. 2, 5 கூடிய குரு தசை நடக்குதுன்னா ம். சரி. அவர் கண்டிப்பா யோகம் பண்ணும். ம். சரிங்க சார். அப்போ அந்த யோகாதிபதி தசையில ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது யோகமா தான் பிறக்கும். இப்ப இதே வந்து உங்களுக்கு இப்ப ராகு தசை நடக்குது. ம். இதே லக்னத்துல ராகு தசை நடந்து குழந்தை பிறந்ததுன்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. பிரச்சனையை கொடுக்கும். வீடை விட்டு வெளியே வருவாரு. சரிங்க கட்டின சார். வீட்டை வித்துருவாரு. ஏன்னா இன்னைக்கு சனி வக்கரம். சனி வக்கரம் ஆயிட்டு பாதகாதிபதி கூட சேர்ந்து ராகு 4 நட்டாரு. அப்ப தாய்க்கு கண்டத்தை கொடுக்கும். தகப்பனுக்கு தொழில் முன்னேற்றத்தை தடை பண்ணு. அவர் சொந்த வீடு இருந்தாலும் சொந்த வீட்டை வெளியே அனுப்பிச்சு விட்டுரும். ம். சரிங்க அப்போ சார். குழந்தை பிறப்புக்கும் நம்ம யோகம் இருக்கணும் அங்க. இங்க யோகம் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை யோகமா பிறக்கும். இங்க யோகம் இல்லாம போது நீ என்னதான் நாள் குறிச்சு குழந்தை நீங்க டெலிவரி பண்ணாலும் ஒரு யூஸும் கிடையாது. கிடையாது. அதே மாதிரி 4 தலைமுறை 3 தலைமுறைக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு முன்னேற்றம், ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இது. சக்கரை மாதிரி தான். ஒரு 3 சுற்றுக்கு அப்புறம் மேலே வருவோம், அப்புறம் டவுன் ஆகும், மேலே வருவோம். இதுதான். ஸோ இந்த மாதிரி பார்க்காதீங்க. குழந்தை சரி. மேலே பழி போடாதீங்க. சில பேர் கேட்பாங்க, என் பையன் பிறந்த நேரம் எனக்கு நல்லா இல்லை, பார்த்து ம். சொல்லணுமா? அவர் ஜாதகத்தை கொடுங்க நீங்க. உங்க ஜாதகத்துல இப்ப தசாபுத்தி நடக்குது. நல்லா செய்யனா உங்க குழந்தை உங்களுக்கு நல்லா செய்வாரு. ஆமா. உங்க நல்லா செய்யக்கூடாது விதி இருக்கும்போது குழந்தை என்ன பண்ணும்? ஆமா. பழுத்தி குழந்தை மேலே போடுறது. சில பேர் சாவடிச்சிடறானுங்க. ஆமா சார். அதனால பெரும்பாலும் அந்த விஷயம் பண்றதே கிடையாது. சரிங்க சார். அதுவும் சில பேர் ஆனா பெண்ணா கேட்பாங்க. ஆமா, ஆமா. அது நான் அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன். கேட்பாங்க. என்கிட்ட கேட்பாங்க ஆனா பெண்ணா. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன். எந்த குழந்தை போடுறாலும் ஏத்துங்க. ம். ஏன்னா இன்னைக்கு வந்து 10ல 7 பேர் குழந்தை கிடையாது. ம். இன்னைய காலகட்டத்துல. கண்டிப்பா. உங்களுக்கு ஆணு கொடுத்தானே பெண்ணு கொடுத்தாங்க. ஆமா. கடவுள் தரதை நீங்க ஏத்துணும்பாங்க. ஒருவேளை சொல்லலாம். சொன்னோம்னா என்ன பண்றாங்கன்னா சில பேர் கலைக்கிறாங்க. ஆமா. இதை நான் அவங்க நிறைய ஆண் தான் எதிர்பார்த்திருப்பாங்க. பெண் பிள்ளைகள் பிறந்தா பிறக்கும். ஆமா. கழிச்சிடுறாங்க. இப்ப அவங்க ஆண் எதிர்பார்க்கறாங்க. ம். ஜாதகத்துல பார்க்கும்போது பெண் குழந்தைன்னு காட்டுது. ம். நம்மளும் சரி சொல்லிடணும்னு வச்சுங்களேன். அவங்க ம். கலைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ம். 5 மாசத்துல கலைச்ச கும்பல்லாம் இருக்குது. அச்சச்சோ. அதனால இப்ப என்ன பண்ண அது சொல்றது கிடையாது. ம். உங்களுக்கு என்ன குழந்தை கடவுள் தராரு ஏத்துனுப்பாங்க. ஏத்துக்கோங்க. இல்லையா குழந்தை பிறந்தா யாரும் தத்து கொடுத்து போயிடுங்க. ம். எத்தனை பேர் இன்னைக்கு தத்து கொடுத்து ஆமா. வீட்டில் இருக்கிறாங்க. ஆமா. நான் ரெஃபர் பண்றதுதான். ம். நான் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததா நீ யாரும் தத்து கொடுத்துருப்பாங்கம்மா. ம். ஏமா சாவடிக்கிறீங்கன்னு இப்ப நம்ம இப்படிதான் நம்ம கைட் பண்றதாங்க. நமக்கு எல்லாமே விதிதான்.
ஓகே சார். இப்ப நம்ம திருமணம் பண்ண போறோம் அப்படின்னா, நெறைய பொருத்தங்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல வந்து ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் இந்த மாதிரி இருக்கா? நம்ம எந்த பொருத்தத்த வந்து பார்க்கணும் சார்? ஆமா. இப்போ நெறைய பேர் பொருத்தம் பார்த்தா இந்த கெட்டு போறாங்க. நானும் மறுபடியும் சொல்றது என்னன்னா, பொருத்தம் பார்க்காதீங்க. ம், ம். பொருத்தம்னா இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீங்க. பார்க்காதீங்க. கட்ட பொருத்தம் பாருங்க. கட்ட பொருத்தம் நமக்கு நல்லது செய்யும். ம். கரெக்டான ரூட்டும் குடுக்கும். ஓகே இது சார். பெரும்பாலும் ஒரு ஜோசியர் எல்லாமே இந்த 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றோம். சில கிளையண்ட் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, "சார் ம். நான் அந்த ராசி, மாப்பிள்ளை இந்த ராசி." ராசி பொருத்தம். ஆமா. அவங்களே நெட்ல பார்த்துருவாங்க. எங்களுக்கு 8 ஆ. பொருத்தம் அது பண்ணலாமான்னு கேட்பாங்க. நெட்டே நீ கேட்டுக்குமான்றது நம்ம. இப்ப ஏன்னா இந்த ஜாதகருக்கும் 10 பொருத்தம் பார்த்தா திருமணம் பண்ணியிருக்காங்க. ம். திருமணம் பண்ணி இந்த ஜாதகம் என்ன நடந்துன்னு சொல்றேன். ஓகே. இந்த பார்த்துட்டு நீ முடிவு எடுங்க. 10 பொருத்தம் பார்க்கலாமா நாம. இந்த சரி. ஜாதகருக்கு 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றாங்க. ஓகே. முதல் திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்குது. ஓகே. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 4 வயசு ஆகும்போது அந்த தாய் இறந்துடுறா. 10 பொருத்தம் பார்த்தீங்க. ம். 10 பொருத்தம் பார்த்து எல்லாம் பண்ணீங்க. ஏன் அந்த குழந்தை பிறந்து 4 வயசுல அந்த அம்மா இறக்குது? சரி, இறந்து திருப்பி 2 வருஷம் கழிச்சு இவருக்கே 2வது திருமணம் பண்றாங்க. ஓகே. இது வந்து இந்த ஜாதகரோட தகப்பனுக்கு. ஓகே. இந்த ஜாதகரோட தகப்பனுக்கு. அதுக்குள்ள அப்போ முதல் திருமணம் பண்றாங்க. அந்த குழந்தை பிறந்து 4 வயசுல அந்த அம்மா இறந்துடுறாங்க. இறந்து திருப்பி இன்னொரு திருமணம் பண்றாங்க. இன்னொரு திருமணம் பண்ணி அதுக்கு 2 குழந்தை. அதுக்கு 2 குழந்தை பொறந்து அந்த மனைவி இறந்துடுறாங்க. இது எல்லாமே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணது தான். இப்போ இந்த பையனுக்கு திருமணம் பண்றது வரன் பார்க்கும்போது என்ன சொல்றான்னா, உங்க அப்பா மாதிரி உனக்கும் வாழ்க்கை அமையும். ஓகே. அப்படின்னு அந்த ஊர்ல மக்கள்லாம் பேசி அந்த பையனை வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அப்போ உங்க குடும்பத்துல வந்து மனைவியே இருக்க மாட்டாங்க. உங்க அப்பா என்ன ஜாதகமோ அதே உங்க ஜாதகம் சொல்லிட்டு பரவிடுச்சு. இப்போ இந்த பையன் மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க சொன்னதுதான் மைண்ட்ல அப்படியே மைண்ட்ல இருக்கும். ஸோ இது ஏன் நடக்குது? நீங்க 10 பொருத்தம் பார்த்தா திருமணம் பண்ணீங்க. அப்போ ஜோசி சொல்லிருக்கணும், இவருக்கு இந்த 2 திருமணம் நடக்கும். இதுதான் விதி. நீங்க போன் அனுப்பிச்சு வச்சுன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி காலங்காலம் திருமணம் பண்ணிப்பாரு. அப்போ இந்த முதல் மனைவி இருக்கக்கூடிய காலகட்டம்னு ஒன்று இருக்குது. இதுதான் தசாபுத்தி முக்கியம். ஓகே. இந்த தசாபுத்தியை கடந்துட்டோம்னா அந்த ஒரு விஷயம் மறந்துடும். இப்போ 12 மணி உச்சிக்கால சூரியன். நீ 12 மணி ஒரு இடத்துக்கு போகணும்னா 4 மணிக்கு போகலாம். அப்போ 4 மணிக்கு போகும்போது அந்த 12 மணி உச்சிக்கால வெயில நீ அனுபவிக்க போகிறதில்ல. ஆமா. நீ 10 மணிக்கு கிளம்புன அப்படின்னா அந்த 12 மணி உச்சிக்கால அந்த உச்சி வெயில நீ அனுபவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பா. அப்போ என்ன சொல்லணும்னா இந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போ. அப்போ இந்த தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணா அந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணணும். நீங்களே நெட்ல பார்த்து நீங்களே 10 பொருத்தம் பார்த்தீங்கன்னா அப்போ கட்டம் எதுக்கு? அப்ப அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த முதல் திருமணம் நடக்காம 2வது திருமணம் ஸ்ட்ரெயிட்டா அந்த பண்ணிருப்பாங்க. காலம் மாறணும். மாறி அந்த தசாபுத்தி அதான்மா, நீ 12 மணி 4 மணி ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ம். 12 மணி கடந்து கிளம்புங்க. ம். நீ 10 மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னா அந்த 12 மணிக்கு வெயில் உச்சி வெயில நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்க குழா திரும்புவாங்க, இல்லை நீங்க ஏசி காரில் போங்க, எப்படி இருந்தாலும் அதனோட ஃபீட்பேக் நீ அனுபவிப்பீங்க. ம். ஓகேங்களா? அப்போ காலம் கடந்து பண்ணும்போது அந்த முதல் தரம் அடிபட்டிருக்கும். 2ஆம் தரத்துல அந்த 2ஆம் தர வாழ்க்கை முதல் தரமா அமைஞ்சிருக்கும். ம். அப்போ இந்த பையன் பிறந்திருக்கும் போதே இல்லைல்ல. ஆமா. இந்த பையன் ஏன் பிறக்கணும்? இவன் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். அப்போ நீ 10 பொருத்தம் பார்த்து என்ன யூஸ் இல்லை. அப்போ ஜோசி சொல்லிக்கணும், தம்பி உனக்கு வந்து 2 கல்யாணம் இருக்குது, இந்த 2 வருஷம் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீ திருமணம் அதுக்கப்புறம் பண்ணிக்கோ. பண்ணிக்கோ. அப்போ உனக்கு பிரச்சனை என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பையனும் பிறக்க போகிறது இல்லை, அவருக்கும் 2 கல்யாணம் ஆக போகிறது இல்லை, இனி தோஷம் வந்துட போகுது இல்லை. ஆமா. அப்போ நீ என்னதான் 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணாலும் இங்கே கட்ட பொருத்தம் பார்க்கணும். ம். ஓகேங்களா? இந்த கட்ட பொருத்தம் பார்க்கும்போது அவர் முதல் தாரம் இருக்குமா இருக்காதா, இல்லை 2ஆம் தாரம் இருக்குமா பாருங்க. 2 மனையுமே இல்லை அவருக்கு. இன்னொரு ஆப்ஷனுங்க. ஓகே. இதுக்கு திருமணம் பண்ணாமல் இருந்துருந்தாங்க. அதுங்களா? அப்போ இந்த மாதிரி கட்ட பொருத்தம் பார்த்து தசாபுத்தி பார்க்கணும். ம். அதை பார்த்து திருமணம் பண்ணும்போது தான் நம்மளால ஜெயிக்க முடியும். இல்லைனா இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸு, நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். இது நீ எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணாலும் இதுதான் நம்ம வாங்கி வந்த வரமும் நம்ம அனுபவிக்க போகிற விஷயங்களும் இதுதான். இதுதான் நீங்கள் யோசிச்சுட்டு கேட்கணும். ம். நீங்கள் இளங்கட்டில் பார்த்துக்கிறீங்க, பரணி நட்சத்திரம், பூசா நட்சத்திரம், 10 பொருத்தம் நல்லா இருக்குதா, சூப்பர். ஓ, இப்ப கட்டா பொருத்தம் வந்து எப்படி பாத்துக்கணும் சார்? இப்போ கட்ட பொருத்தம் சூப்பர் கேள்வி. இப்போ இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் வச்சுங்களேன். ம். இந்த ஆணோட ஜாதகமும் பெண்ணோட ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. ம். இப்போ இங்கே சனி இருக்காரு. ஓகே. இந்த சனி மேலேயே பெண்ணோடைய செவ்வாய் இருக்கக்கூடாது. ம். ம். இந்த சனிக்கு 3ஆம் பார்வையை அதை பார்ப்பாரு. ஆ. அதே மாதிரி அந்த பெண்ணோட ஜாட்லையும் இங்கே செவ்வாய் இருக்கக்கூடாது. ஓகே. இப்போ இங்க சனி இங்கே இருக்காரா, இப்போ செவ்வாய் பார்த்துக்கிறாரா, ஆமா. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்க வந்து 10ஆம் பார்வை இதை பார்ப்பாரு, இங்கேயும் செவ்வாய் இருக்கக்கூடாது. ஆ. இது ஒரு ரூல். ஓகே. இதெல்லாம் காமனாக நீ தெரிஞ்சுக்க ரூல். இன்னும் சூட்சமாக நிறைய இருக்குது. ம். இப்போ பார்க்குற நேயர்கள் நீ புரிஞ்சுக்குங்க. இது ஒரு ரூல். 2வது இப்போ சூரியன் இங்கே இருக்காரு. இந்த சூரியன் கூட செவ்வாய் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஓகே. அதே மாதிரி இந்த செவ்வாய் அங்கே இருக்கக்கூடாது. ம். இங்க இருந்தாலும் சூரியனை பார்ப்பாரு. சரிங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் அடுத்து நம்ம இன்னும் 2 3 இங்க இருக்கக்கூடாது. ஆ. இங்க இருந்தாலும் 4ஆம் பார்வை சூரியனை பார்ப்பாரு. ஓகே. அப்ப இந்த இணைவு இருந்தாலும் பயப்படணும். ம். சேர்க்கக்கூடாது.
ஒருவேளை இந்த இணைவு இருக்கு அப்படின்னா அவங்க மருத்துவ ஃபீல்டில் இருந்தாலும் பண்ணலாம். சரிங்க எங்க சார். விதிவிலக்கு நிறைய சூட்சம விதி இருக்குது, ம். காமனா தெரிஞ்சுங்க. சரிங்க அப்போ இந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் ஒரு பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம் சொல்றேன் நான். ஒரு சரிங்க ஆண் சார். ஜாதகத்தோட பெண் ஜாதகத்தை இணைச்சு பார்க்கணும். ம். இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சனி, ஆணோட ஜாதகத்துல செவ்வாய் தான் இணைக்க கூடாது. சரிங்க சார். அதே மாதிரி ஒரு ஆணோட ஜாதகத்துல சூரியன், சூரியனும். பெண்ணோட ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் தான் சேர்க்கக்கூடாது. ஓகே ஓகே. இந்த மாதிரி 2 காம்பினேஷன். சரிங்க சார். அதுக்கு அடுத்து ராகு. ம். இந்த ராகு மேலேயும் செவ்வாய் இருக்கக்கூடாது, ம். இந்த ராகு மேலேயும் சனி இருக்கக்கூடாது, இந்த ராகு மேலேயும் சூரியன் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி சம்பந்தப்படும் போது அது நீங்க இணைச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்க ஒரு பிரச்சனை வரும். அது என்னென்ன பிரச்சனைன்றது அடுத்தடுத்த கட்ட நகர்வு. ஒரு நாள் நீங்க வச்சு பாக்குறீங்களா, 10 பொருத்தத்துக்கு ஓரம் கட்டிடுங்க. ஏன்னா எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு. 10 பொருத்தம் 8 பொருத்தம் சூப்பர், 9 பொருத்தம் சூப்பர்ன்றாங்க. கடைசியில் பார்த்தா எங்க பல்ப் இருக்கும். இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட ஒரு ஆணு பொண்ணு பார்த்தீங்கன்னா கீரிப்பா மாதிரி இருப்பாங்க. ஓகே. ஒத்தே வராது. ஒருவேளை ஒத்து வருது அப்படின்னா குரு எங்கன்னா அது பார்த்துருப்பார் 2 பேரையும். இப்போ இந்த குரு இங்கே பார்க்குறாரு, இந்த மாதிரி பார்த்துருந்தாருன்னா விதிவிலக்கு. ஓகே. ஆனால் இதில் ஏன் விதிவிலக்கு இல்லைன்னா இந்த குரு ஏறினது சனியோட நட்சத்திரம், இந்த சனி ஏறினது குரு நட்சத்திரம். பரிவர்த்தனை பிரச்சனை பண்ணிட்டாங்க. இங்கேயும் சூட்சம் இதெல்லாம் அடுத்தடுத்த நகர்வு இதெல்லாம். மேலோட்டமா கிளைண்ட்டுக்கு நம்மளுடைய நேருக்கு புரிய வேண்டிய இதுதான். சனி செவ்வாய் சம்பந்தமா ஒருத்தர் பார்த்துக்கூடாது, ஒரு ஆண் ஜாட்லையும் பெண் ஜாட்லையும். அதே மாதிரி சூரியன் செவ்வாய், அதே மாதிரி சனி ராகுவோட சூரியன் சனி சம்மந்தப்படுறது பண்ணானா நீ இணைக்காதீங்க. சரிங்க சார். எத்தனை பொறுத்து வந்தாலும் தயவுசெய்து விட்டுருங்க. ஒருவேளை இணைஞ்சு இருக்கு அப்படின்னா தசாபுத்தி வருதா பாருங்க. தசாபுத்தி வந்தோன்னா சுத்தமாக நினைக்காதீங்க. அந்த பொண்ணு ஐஸ்வர்யா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பையன் விஜயா இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எடுத்து ஓரம் கட்டிடுங்க. அதாவது படிக்காத பையனோட இருக்கட்டும், நல்ல பையனா கூட இருக்கட்டும், ஜாதகம் நல்ல ஜாதகம் நினைச்சிங்க. ஏன்னா சில பேரோட சில ஜாதகம் சில பெண்ணை கட்டிக்கிற நேரம் அந்த குடும்பம் விருத்தி ஆகும். அந்த ஜாதகம் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பாருங்க, இந்த கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு நீ என்னதான் அலசினாலும் நல்ல வரன் கிடைக்காது. 100 ஜாதகத்துல 70 ஜாதகம் அப்படிதான் இருக்குது. இந்த சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் நீ எந்த தான் வரன் தேடினாலும் நல்ல மாதிரி. இப்போ இந்த பையனுக்கே பாருங்க, இவன் வந்து லக்னம் வந்து சிம்ம லக்னம். இந்த 7 8 கூடியவர், இந்த 6 7 கூடியவர் என்ன பண்ணுவாரு, 8ல் மறைஞ்ச வக்கரம் ஆயிட்டாரு. ஸோ இவனுக்கு நல்ல கலசர் அமைய வாய்ப்பு கம்மி. அப்போ இவருக்கு என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, 2ஆம் தாரத்தை சம்பந்தப்பட்ட பொண்ணை கட்டிக்கோ, இல்லைன்னா உன்னோட கொஞ்சம் கீழ்த்தனமான பொருளாதார வசதி கம்மியானவங்களோ இல்லை உடல் குறைபாடு உள்ள ஆட்களோ திருமணம் ஒன்று இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவோம் நம்ம அட்வைஸ். ஆனால் என்ன ஒன்றும் பண்ண விடாது. நீ சின்ன பொண்ணு ஆகுன்றதான் விதி. அப்போ இந்த 6 7 கூடியவர் 8ல் வக்கரம் ஆகும்போது இவ குரு பார்க்குறாரு இருந்தாலும் குரு மாந்தியோடு சேர்ந்து நட்சத்திர பரிவர்த்தனையே பார்க்கும்போது கண்டிப்பாக சிக்கலை கொடுக்கும். இன்னைக்கு இந்த பையனுக்கு 30 வயசு ஆகிப்போச்சு. அப்போ அப்பா அம்மாரே 2 திருமணம் ஆகுமா, அதில் 2 திருமணம் ஆனாலும் அது 2 வாழ்க்கையும் நிலைக்குமா? இப்போ கிட்டத்தட்ட இவர் ஃபர்ஸ்ட் முதல் தாரத்து பையன், 2ஆம் தாரத்துக்கு இவங்க அப்பா, 2ஆம் தாரத்துக்கு 2 குழந்தைங்க. இப்போ யாருமே பெண் வாரிசு இல்லை, அந்த பெண் இல்லை, அமைப்பு இல்லை. அப்போ இந்த பையனுக்கு வருமானதான் கொஸ்டின் குச்சியாண்ட வராங்க, நெட்டில் பார்த்து வராங்க. அப்போ நான் சொல்கிறேன் உனக்கு, அவர் சில விஷயம் சொன்னேன், நான் சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரி பண்ணுப்பா, ஒன்று 2ஆம் தாரம் பண்ணிக்கோ, இல்லை உடல் குறைபாடு உள்ள ஆள் பண்ணிக்கோ, இல்லைன்னா உங்களோட உன்னை விட வருமானம் பொருளாதாரம் கம்மியாக உள்ள வேற ஜாதி உள்ள பொண்ணை கட்டிங்கன்னா உனக்கு ஒரு தோஷ நிவர்த்தி கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் இதுவும் சூட்சமாட முழுசாக சொல்லலை, நம்ம வந்து ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறோம். விதியை நம்ம மாற்ற முடியாது, இது ஒரு ஐடியா, ஒரு யோசனை தான் இது. அப்போ ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இணைக்கும் போது என்ன பண்ணணும், நீங்கள் செவ்வாய் பார்க்கணும், சூரியன் பார்க்கணும், அடுத்தது சனி செவ்வாய், ராகு சூரியன் செவ்வாய், இதெல்லாம் ஒரு ஆண் ஜாதகம் பெண்ணா வச்சுப்பான். இப்போ இது ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகத்துல இந்த இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரா, இங்க கேது இருக்கக்கூடாது இன்னொரு ஜாதகத்துல. அது மாதிரி இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து இணைக்கும் போது 2 பொருத்தம் போதும். இப்ப 10 பொருத்தத்துல குழந்தை பாக்கியம் இருக்கும், மகேந்திர பொருத்தம் அதுல இருக்கும். இது 5ஆம் அதிபதி நல்லா இல்லைன்னா குழந்தை கிடையாது. உங்களுக்கு அந்த இடத்துல மகேந்திர பொருத்தம் இருக்காது, குழந்தை பொருத்தம் இருக்காது 10 பொருத்தத்துல. ஆனா இங்க குழந்தை இருக்கும், கிடைக்கும். மேட்ரு எல்லாம் இங்கதான். இதுதான் கீ பிளானட். இந்த கீ பிளானட் நல்லா இருந்ததுன்னா 10 பொருத்தத்துக்கு ஓரம் கட்டிடுங்க. சிம்பிள்மா, ஒன்றும் இல்லை. இப்போ அஸ்த நட்சத்திரம் சந்திரன், இதுக்கு வந்து நட்பு கிரகம் யாரு, சூரியனு செவ்வாய் குரு. இந்த 3 பிளானட்ல எந்த பிளானட் நட்சத்திரம்னாலும் கட்டிங்க, பொறுத்தே பார்க்க தேவையில்ல. புரியுதா உங்களுக்கு? சூரியன் சந்திரன் நட்சத்திரம் 3 வரும், செவ்வாய் நட்சத்திரம் 3 வரும், சூரியன் நட்சத்திரம் 3 வரும், குரு நட்சத்திரம் 3 வரும்.
இந்த 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் வந்தாலும் திருமணம் பண்ணீங்க. சரிங்க சார். பொருத்தமே பார்க்க தேவையில்ல. சரிங்க சார். இந்த கட்ட பொருத்தம் மட்டும் பார்த்துங்க. பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நட்பு கிரகத்தை உண்டா மட்டும் பாருங்க. சரிங்க சார். ஓகேங்களா? இது ம். மட்டும் பார்த்தா போதும். இது தாராபலன் சொல்லுவாங்க இத. நீ சரிங்க 10 பொருத்தம் தேவையில்ல. தாராபலன் மட்டும் வச்சுங்க. தினப்பலன் வச்சுங்க. சரிங்க சார். இதை வச்சுக்கிட்டு இந்த கட்ட பொருத்தம் பாருங்க. நல்லா இருக்கா? கண்ணை மூடி கொடுங்க. சரிங்க சார். 6, 8, 12 சம்பந்தப்பட்ட தசை வராம இருந்தா நீ ஒண்ணும் பார்க்க தேவையில்ல. ம். ஒரு ஜாதகத்துக்கு இப்ப இந்த ஒரு லக்னம் வச்சீங்கன்னா, இப்போ வச்சுங்க தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்துக்கு சுக்கிர தசை வரக்கூடாது. ஓகே. சுக்கிர தசை வரக்கூடாது. சந்திர தசை வரக்கூடாது. சரிங்க சார். கொடுங்க, தாராளமா கொடுங்க. சரிங்க சார். வந்துருச்சுன்னா தலைவலி. சரிங்க அப்ப இந்த மாதிரி தசாபுத்தியை பார்த்துட்டு பாவம் நல்லா தான் நீங்க பொருத்தமே பார்க்க தேவையில்ல. சரிங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் மட்டும் பார்த்தா போதும். நல்லா இருக்கும். ஓகே சார். நம்ம 40 வருஷம் வாழ போறோம் வாழ்க்கை. நம்ம குறைஞ்சபட்சம் 40 வருஷம், அதிகபட்சம் 60 வருஷம் ஒரு தம்பதியர் வாழ்வாங்க. இன்னைக்கு அவ்வளவுதான் முடியும். ஆமா. நீங்க கல்யாணம் பண்ணி அடுத்த மாசத்துலயே கோர்ட்ல நிக்கிறாங்க போயிட்டு. ஆமா. காரணம்னா இதான். அப்போ உங்களுக்கு இந்த பாவம் இந்த 7ஆம் பாவம் கெட்டிடுச்சு, 11ஆம் பாவம் கெட்டிடுச்சு, இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவம் கெட்டிடுச்சு, 11ஆம் பாவம் கெட்டிடுச்சு. இப்போ உனக்கு எப்படி கரை சேர்க்கறது? இப்போ 7ஆம் பாவம் கெட்டு 11ஆம் பாவம் நல்லா இருந்தா கூட 2வது திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்துவான். அப்போ 7ம் கெட்டு 11ம் கெட்டுதுன்னா கஷ்டம். இப்போ தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும் வண்டி ஓடும். அப்படி. ஓகே சார். இன்னைக்கு வந்து எங்க கூட இணைந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய நம்ம ஜோதிடம் ரீதியா பார்த்தாலுமே உலக ரீதியா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து நீங்க இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.